ஓம் சாந்தி 20-2-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது விகாரங்களை தானம் செய்வதால் கிரகணம் நீங்கும். மேலும் இந்த தமோ பிரதானமான உலகம் சதோ பிரதானமாக ஆகும் சொல்றாரு. இப்போ நம்ம இந்த 5 விகாரங்களை நம்ம தானம் செய்ய சொல்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை தானம் செய்ய சொல்றாரு. யார்கிட்ட? சிவபாபாட்ட கொடுக்க சொல்றாரு. கொடுத்துட்டா நம்மளை பிடிச்ச அந்த கிரகணம், இந்த ராகு கேது பிடிச்சிருதுன்னு சொல்லுவாங்க. அந்த சூரியனையும் சந்திரனையும் ராகும் கேதும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகச்சாரம் பிடிச்சிருக்குது, அதனாலதான் கிரகணம் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இதுல அந்த மாதிரி சொல்லுவாங்க பஞ்சாங்கத்துல. ஆனா உண்மையில அந்த பூமிக்கு நடுவுல அந்த சூரியனும் சந்திரனுக்கும் நடுவுல இந்த பூமி வர்றதோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வர்றதுனால அந்த கிரகணம் ஏற்படும். ஆனா இது சாஸ்திரங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, இப்போ நீங்க உண்மையிலே சூரிய வம்சத்தினருக்கும் சந்திர வம்சத்தினருக்கும் இந்த விகாரங்கள் பிடிச்சிருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். அதன் காரணத்தினாலதான் இப்போ உங்களுக்கு கிரகச்சாரம் பிடிச்சிருக்கு. அதனால இந்த கிரகணத்தை நீங்க நீக்கணும் அப்படின்னா இப்ப அந்த 5 விகாரங்களை தானம் செய்யுங்கன்றாரு. மேலும் இந்த தமோ பிரதான உலகம் நீங்க இது எல்லாத்தையும் விடுறீங்களோ, பிகேஸ் எல்லாரும் இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம் மொத்தமா இந்த தானம் பண்ணிட்டோம்னா, 5 விகாரத்தை விட்டுட்டோம்னா இந்த தமோ பிரதானமான உலகம் தூய்மையாயிடும், சதோ பிரதானமாயிடும் சொல்றாரு. கேள்வி: குழந்தைகள், நீங்கள் எந்த விஷயத்தில் ஒருபோதும் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்றாரு. பதில்: நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஒருபோதும் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது. இப்போ நம்ம வாழறோம் இல்லையா? இப்போ பிகே லைஃப் வாழறோம். இப்போ பாபாவோட நம்ம வாழறோம். இப்போ இந்த வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்றார் பாபா. களைப்பு ஏற்பட்டுறக்கூடாது உங்களுக்கு. என்னடா இது, இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்றோம், அப்பயும் நிறைய இந்த மாயா நம்மளை விட மாட்டுது, ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. போராடி ஜெயிக்கணும். அந்த மாயா கூட போராடி அந்த மல்யுத்தத்துல நம்ம வெல்லணும். அதனால நீங்க அதுல ஒருபோதும் சோர்ந்து போய் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது. ஏனென்றால் இந்த பிறவி உங்களுக்கு வைரத்திற்கு சமமாக மகிமை செய்யப்படுகிறது. இந்த பிறவியே நமக்கு வைரத்துக்கு சமமாக மகிமை செய்யப்படுது. ஏன்னா பிராமண பிறவி கடவுளோட நம்ம வாழற வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இந்த மாயான்ற பூனை மியா மியான்னு புடிச்சுன்னு போயிடக்கூடாது. இந்த வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது. அதனால இந்த ஒரு பிறவி நம்ம தூய்மையா இருந்து பாபா கூட வாழ்ந்துட்டு நம்ம இந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும். இந்த வாழ்க்கையை நீங்க பாதுகாத்து கொள்ளணுன்றாரு. ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அப்போதுதான் ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இந்த வாழ்க்கையை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க ஞானத்தை கூட பாபாட்ட கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இங்கு நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றீர்களோ, வருமானம் செய்கின்றீர்களோ, அந்த அளவு கணக்கு வழக்குகள் முடிந்துவிடும்ன்றாரு. இப்போ நமக்கு 63 பிறவி கணக்கு வழக்குகள் இருக்குது. நம்ம இப்போ எவ்வளவு காலம் இந்த கடைசி பிறவில பிராமண ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அந்த பழைய பிறவி முடிஞ்சிருச்சு, இப்போ பிராமண ஜென்மம், பாபா குழந்தையா இருக்கிறோம். இப்போ எவ்வளவு காலம் நம்ம வாழறோமோ, வருமானம் செய்யறோமோ, பாபாட்ட ஞானம் கேட்டு நம்ம குணங்கள் சம்ஸ்காரமே மாறுது. மனசு புத்தியில ஞானம் ஸ்டோர் ஆயிடு, நம்மளுடைய சம்ஸ்காரமே மாறுது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வருமானம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பழைய கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிஞ்சிரும்ன்றாரு. பாடல்: ஓம் நம சிவாய. பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. இன்று வியாழக்கிழமை. குழந்தைகள், நீங்கள் இதனை சத்குருவார் என கூறுவீர்கள். நம்ம வியாழக்கிழமையை சத்குருவார்னு சொல்லுவோம். ஏனென்றால் சத்தியுகத்தை படைப்பவர் சத்திய நாராயணர் கதையை நடைமுறையில் கூறுகின்றார் இல்லையா? சத்குருவே நமக்கு சத்தியுகத்தை படைப்பவர் அவர் தான். சத்திய நாராயணர் கதையை பிராக்டிக்கலா நமக்கு சொல்றாரு. நரனிலிருந்து நாராயணராக நம்மளை ஆக்குகின்றார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என மகிமை செய்யப்படுகிறது. அவரை தான் நம்ம எல்லாருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல்ன்ட்டு அவரை சொல்றோம். மேலும் விருட்சபதியாகவும் இருக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த கல்பவிருட்ச மரத்தினுடைய பதியா இருக்கிறாரு, விதை ரூபமா இருக்கிறாரு, அது பதியா இருக்கிறாருன்றாரு. இது மனித உலக மரமாக இருக்கிறது. இப்ப இந்த கல்பவிருட்ச மரம் இந்த சிவன் கோயில்லாம் இருக்கும். அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல கூட இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கூட சிவன் ஒரு மரம் ஒன்று இருக்கும், அது கீழே சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு அவர் தான் விதையா இருக்கிறாரு. இது மனித உலக மரமாக இருக்கு. அதாவது இந்த மனிதனுடைய வம்சாவளி இருக்கு இல்லையா, இதுக்கு விதையா சிவன் தான் இருக்கிறாரு.
ஆனா முதல்ல தேவதைகள் தான் இருந்தாங்க, தேவதைகள் தான் மனிதர்களா ஆயிருக்கிறாங்க. அது தெரியாம அவங்க வந்து புல்லாகி பூண்டாகி அப்படிலாம் பாடுறாங்க, கணங்களாகி பேயாகி அப்படிலாம் வந்து அந்த இதுல பாடி இருக்கிறாங்க. ஆனா வந்து பாபா சொல்றாரு, இது மனித உலக மரமாக இருக்கிறது, இதனை கல்பவிருட்சம் என்று கூறப்படுகிறது, இதனை தான் கல்பவிருட்சம்ட்டு சொல்லப்படுகிறதுன்றாரு. கல்பம் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிக சரியாக திரும்பவும் நடக்கிறதுன்றாரு. கல்பம்னா ஒரு கல்பன்றது 5000 வருஷம், 2500 வருஷம் பிரம்மாவின் பகல், 2500 வருஷம் பிரம்மாவின் இரவு. அந்த சத்தியகம் திரேதாயுகம் பகல், துவாபரகம் கலியுகம் இரவு. இதை தான் ஒரு கல்பம்னு சொல்றாங்க, சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஆண்டுகளை மட்டும் தவறா சொல்லிட்டாங்க. ஆனா பாபா சொல்றாரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிக சரியாக இது திரும்பவும் நடக்குதுன்றாரு. மரமும் கூட திரும்பவும் வளர்கிறதல்லவா, இந்த மரம் கூட திரும்பவும் வளருதுன்றாரு. அதாவது அந்த மரம் நட்டுருக்கிறாரு, அந்த மரம் முளைக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது அது முத்தி போன பிறகு அதை பிடுங்கி போட்டுரும் இல்லையா, மரம் வந்து எத்து போச்சுன்னா அதை பிடுங்கி போட்டு அப்புறம் திரும்ப ஒரு மரம் நடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாபா ஒவ்வொரு கல்பமும் இப்படி நடக்குதுன்றாரு. 6 மாதம் கழித்து பூக்கள் மலரும், பிறகு தோட்டக்காரர்கள் வேரோடு எடுத்து விடுகின்றனர், மீண்டும் நடுகின்றனர், அதன் மூலம் மலர்கள் மலர்கின்றன சொல்றாரு. இந்த 6 மாசம் வந்து பூக்களை பார்ப்பாங்க, பூக்கள் ஃபுல்லா பூத்துருச்சுன்னா அந்த செடி வீணாயிடும் இல்லையா, அப்ப வேரோட பிடுங்கி எடுத்துட்டு மீண்டும் வேற செடி நடுவாங்க இல்லையா, அதன் மூலம் புதுசு புதுசா மலர் வந்து மலரும்ன்றாரு. தந்தையின் ஜெயந்தியை அரை கல்பம் கொண்டாடுறாங்க. 2500 வருஷமா சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, பிறகு அரை கல்பம் மறந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சத்தியகம் திரேதாயுகத்துல சிவ ஜெயந்திலாம் கொண்டாட மாட்டோம், அங்க தேவதைகளின் உலகம், தேவதைகளுக்கு பக்தியே செய்ய மாட்டாங்க, அதனால அங்க சிவ ஜெயந்தி கொண்டாட மாட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் அரை கல்பமாக நினைவு செய்யறாங்கன்னு சொல்றாரு. ஆனா 2500 வருஷம் அரை கல்பமா சிவனை நினைவு செய்யறாங்க. பாபா எப்போது வந்து மலர் தோட்டத்தை உருவாக்குகின்றார், தசைகளும் அதிகம் உள்ளன சொல்றாரு. பாபா வந்து எப்ப இந்த மலர் தோட்டம், அல்லாவின் மலர் தோட்டம்ன்றாங்க இல்லையா, எப்ப வந்து இந்த மலர் தோட்டத்தை உருவாக்குறாரு, கிரகங்கள், இந்த கிரகங்கள் கூட அதிகம் உள்ளன. இந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, பிரகஸ்பதி தசை ஏற்படுகிறது, பிறகு இறங்கும் கலையின் தசையும் ஏற்படுகிறதுன்றாரு. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்ற மாதிரி குரு தசை நடக்கிற மாதிரி இறங்கும் கலையின் தசை ராகு தசையும் நடக்குதுன்றாரு. இந்த நேரம் பாரதத்தில் ராகுவின் கிரகணம் பிடிச்சிருக்கிறது. இப்ப வந்து இந்த இந்தியா முழுவதுமே, இப்ப பாரதம் முழுவதுமே ராகுவோட கிரகணம் பிடிச்சிருக்கின்றாரு. சந்திரனுக்கு கூட கிரகணம் ஏற்படுது அல்லவா, எனவே தானம் கொடுத்தால் கிரகணம் நீங்கும் என சொல்றாங்கன்றாரு. இப்ப சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்குது அப்படின்னா சொல்றாங்க இல்லையா, சூரியனுக்கு பிடிக்குது சந்திரனுக்கு பிடிக்குதுன்னு, எனவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்ன்றாங்க இல்லையா, எனவே தானம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கிரகணம் நீங்கிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த 5 விகாரங்களை தானம் கொடுங்க, அப்ப கிரகணம் பிடிச்ச கிரகணம் நீங்கிரும்ன்றாரு. இந்த பஞ்ச விகாரங்களை தானம் கொடுங்கள், கிரகணம் நீங்கும் என தந்தை கூறுகின்றார். இப்ப பாபா நம்மகிட்ட சொல்றாரு, இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருங்க, இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தான் முழு உலகத்துலயும் அது போயிரும்ன்றாரு. அதனால உங்களை பிடிச்ச அந்த கிரகணம் போயிரும்ன்றாரு. அதான் பாபா சொல்றாரு. அப்ப சூரியனும் சந்திரனும் அந்த அப்படியே அந்த கருப்பா அந்த நிழல் படியும் போது அந்த ராகு பிடிக்குதுன்னுவாங்க. அப்புறம் அந்த நிழல் நீங்கின உடனே பழையபடி அந்த சூரியன் வந்து பிரகாசமாயிடும். அது மாதிரி நம்மள வந்து இந்த நிழல் வந்து பிடிக்குது, அந்த 5 விகாரன்ற மாயை வந்து பிடிக்குது. அதை வந்து நம்ம புத்தியில இருந்து ஆத்மால இருந்து சுத்தமா போயிடுச்சுன்னா நம்ம பழையபடி அந்த சூரிய வம்சம் சந்திர வம்சமா நம்ம வந்து வைரம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்றாரு. ஆத்மா வந்து பிரகாசமாயிடும், 16 கலைகள் நிரம்பி முழு சந்திர நிலவு மாதிரி ஆயிடும்ன்றாரு. அதனால இப்ப அந்த கிரகணம் வந்து நீங்கணும்னா பஞ்ச விகாரங்களை தானம் கொடுங்கன்றாரு. இப்போது முழு உலகிலும் பஞ்ச தத்துவங்களின் மீது கிரகணம் பிடிச்சிருக்கிறதுன்றாரு. இப்போ ஃபுல் உலகத்திலயுமே, நம்ம மேல மட்டும் கிடையாது, முழு உலகத்திலையும் 5 தத்துவங்கள் மீதும் கூட கிரகணம் பிடிச்சிருக்கின்றார். ஏனென்றால் இப்போ உலகமே தமோ பிரதானமாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் முதலில் புதியதாக பிறகு பழையதாக அவசியம் ஏற்படும்ன்றாரு. புதியதை சதோ பிரதானம் என்றும் பழையதை தமோ பிரதானம் என்றும் சொல்றாங்கன்றாரு. புதுசா இருக்கிறத தூய்மையானதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே பார்க்க பக்காவா இருக்கும், செஞ்சு கொஞ்ச நாளைக்கு அழகா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதை யூஸ் பண்ண பழசாயிடும். பழச வந்து தமோ பிரதானம்னு சொல்லுவாங்க. சிறிய குழந்தைகளை சதோ பிரதானமாக மகாத்மாவாக கருதப்படுகிறது. சின்ன குழந்தைங்கள தூய்மையா இருப்பாங்க, அவங்க விகாரம்னே அவங்களுக்கு தெரியாது, அதனால மகாத்மான்ட்டு அவங்க சொல்ல முடியும் சொல்றாங்கன்றாரு. ஏனென்றால் அவர்களிடம் பஞ்ச விகாரங்களே இல்லை, அவங்கள்ட்ட காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது குழந்தைகளுக்கு, அதனால அவங்கள வந்து மகாத்மான்னு சொல்லுவோம். பக்தியை சன்னியாசிகள் சிறு வயதில் செய்யறாங்க,
சன்னியாசிகள் கூட பக்தி செய்கிறாங்கன்றார் சிறு வயதில். ராமதீர்த்தர் கிருஷ்ணருடைய பூஜாரியாக தான் இருந்தார். ராமதீர்த்தர் ஒரு சன்னியாசியா இருந்தார். அவர் கிருஷ்ணருடைய பூஜாரியா தான் இருந்தார். சன்னியாசம் செய்த பிறகு அப்புறம் பூஜையே நின்று விட்டது. அப்புறம் அவர் ஆத்ம உணர்வுல இருந்து அப்படியே அவர் மெடிடேஷன் பண்ண பண்ண பக்தி செய்யறதெல்லாம் விட்டுருவாங்க தானாவே. இவ்வுலகிற்கு தூய்மை வேண்டும் அல்லவா, அதனாலதான் சன்னியாசம் சிலர் செஞ்சாங்கன்றார். அந்த காலத்துல இருந்து பாரதம் முதலில் அனைத்தையும் விட தூய்மையாக இருந்தது. முத பாரதம் தான் தூய்மையா இருந்தாங்க. அங்கதான் தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க. தேவி தேவதைகள் வாழும்போது இந்த பாரத பூமி தூய்மையா இருந்தது. ஏன்னா தேவதைகள் தான் ஃபர்ஸ்ட் தூய்மையா, ரொம்ப 100% தூய்மையா இருந்தவங்க. அதாவது அவங்க வாழ்ந்த உலகமும் தூய்மையா இருந்தது, அவங்களும் தூய்மையா இருந்தாங்க. எல்லாமே 5 தத்துவங்களும் தூய்மையா இருக்கும்போது அவங்க வாழ்ந்தாங்க. சதோபிரதானமான பூமியா இருக்கும்போது தேவதைகளும் தூய்மையா வாழ்ந்தாங்க. அப்புறம் எப்போது தேவதைகள் நேர் எதிரான விகார வழியில் நடக்க ஆரம்பித்தார்களோ, தேவதைகள் அந்த வாம மார்க்கத்துல போய் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதன் பிறகுதான் நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு சொர்க்கத்தின் பொருட்கள், தங்க மாளிகைகள் போன்றவை அழிந்து விட்டதுன்னு சொல்றாரு. எப்ப இந்த தேவதைகள் கீழே இறங்கினாங்களோ அப்புறம்தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சான். நிலநடுக்கம் ஏற்பட்டும் போது சொர்க்கத்தினுடைய பொருட்கள், தங்க மாளிகைகள்லாம் இருந்துச்சு இல்லையா, பாபா நமக்கு கொடுத்தாரு இல்லையா. இப்ப இந்த படிக்கிற அந்த ஞானத்தின் மூலமா நமக்கு சொத்து கிடைக்குது. 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி, அதை தான் அனுபவிக்கிறோம். அங்க போய் ஆத்மா நம்ம நல்ல உடல்ல இருந்து, தங்கமான உடல்ல இருந்து அனுபவிக்கிறோம். அப்ப எப்ப நம்ம தவறு பண்றோமோ, தேவதைகளாகி தவறு பண்றாங்களோ, அப்ப இந்த நிலநடுக்கம் ஏற்படுது. அப்ப சொர்க்கத்தினுடைய பொருட்கள், தங்க மாளிகைகள் போன்றவை எல்லாமே அழிந்து விட்டதுன்றார். நிலநடுக்கத்தினால கீழே போயிடுச்சுன்றார். பிறகு புதியதாக உருவாகும். அப்புறம் திரும்பவும் 2500 வருஷம் இப்ப இந்த முடிஞ்சிட்டு துவாபரகம் கலியுகம் முடிஞ்சு திரும்ப இதெல்லாம் உருவாகுன்றாரு. அழிவு அவசியம் ஏற்படும்ன்றாரு. கண்டிப்பா அழிவு அவசியம் ஏற்படும். ராவண ராஜ்யம் ஆரம்பமானது முதல் தொல்லைகள் ஏற்படுகின்றன. எப்ப இந்த துவாபரயுகத்துல இருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுதோ, அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாருக்குள்ளாரையும் நுழையுதோ, அப்போதுல இருந்துதான் தொல்லைகள் ஏற்படுகின்றனன்றாரு. இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்றவர்களாகி விட்டனர். இப்ப எல்லாருமே தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்க. 800 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் நடிக்க வந்தாலும் எல்லாம் இங்க விகாரம் மூலமா தான் பிறக்கிறாங்க இல்லையா. அதனால எல்லாருக்குமே அந்த 5 விகாரம் தோத்திக்குது. அதனால எல்லாரும் இப்ப தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்கன்றாரு. சத்தியுகத்தில் தேவதைகள் ராஜ்யம் செய்தாங்கன்னு சொல்றாரு. அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை நடந்ததாக காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவதைகள் சத்தியுகத்துல இருக்கிறாங்க, அங்க எப்படி சண்டை நடக்கும்ன்றாரு. சங்கம யுகத்திலும் தேவதைகள் இல்லை. இப்ப இந்த நேரத்துல தேவதைகள் வர முடியுமா? இங்கேயும் இல்லை. உங்களுடைய பெயரே பாண்டவர்கள். பாபா சொல்றாரு, உங்களுடைய பெயர்களே பாண்டவர்கள் ஆகும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தான் சண்டை நடந்துச்சு இல்லையா. பாபா சொல்றாரு, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எல்லாம் சண்டை ஏற்பட்டதில்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த சாஸ்திரத்துல அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்ததா. ஆனா இங்க உண்மையிலே நமக்கும் அந்த வெளி உலகத்துக்கும் சண்டை கிடையாதுன்றாரு. இவையெல்லாம் கட்டுக்கதைகள்ன்றாரு. எவ்வளவு பெரிய உலக மரமாக மனித சிருஷ்டி இப்ப இருக்கிறது. இதில் எவ்வளவு விலைகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. இதனை யாராவது கணக்கிட முடியுமா? இந்த பாப்புலேஷன் இப்ப எண்ண முடியுமான்னு சொல்றாரு. சங்கமேகத்துல தேவதைகளே இல்லை. இப்போ சங்கமேகத்துல பிராமணர்கள் நம்ம தான் இருக்கிறோம், பாபா கூட. தேவதைகள் இல்லை. தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மா இதனை கேட்டு தலையசைக்கிறது. இப்ப பரமாத்மாவே ஆத்மாவுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. இவ்வளவு கதையும் புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஆத்மா தான் தலையசைக்குதுன்றாரு. நான் ஆத்மா, பாபா நமக்கு கற்பிக்கின்றார். இதனை உறுதியாக நினைவில் கொள்ள வேண்டும். எப்பவுமே நான் ஆத்மா புள்ளியா இருக்கேன், இந்த காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு கடவுள் தான் பாடம் எடுக்கிறாருன்றத உறுதியாக நினைவில் கொள்ளணும்ன்றாரு. தந்தை நம்மை தூய்மை இல்லாத நினைவிலிருந்து தூய்மையாக்குகின்றார். இப்ப பாபா நம்மளை தூய்மையற்ற நிலையில இருந்து நம்மளை தூய்மையா பாக்குறாரு. அப்படியே இந்த முரளி கேட்டு அப்படியே அமிர்த வேலை பண்ண ஒரு ஸ்ரீமத் படி நடக்க நம்மளுடைய சம்ஸ்காரம் எல்லாமே மாறுது. நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் மட்டுமே இருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. இப்ப இந்த உடம்புல சம்ஸ்காரம்லாம் எதுவும் கிடையாது. ஆத்மாவில தான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இருக்குது. அப்ப ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் போனாலும் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகுது, அந்த பழக்க வழக்கத்தை எடுத்துட்டு போகுது. அதான் சொல்றாரு, நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் மட்டுமே இருக்கிறது அல்லவான்றாரு. ஆத்மா தனது உடலின் வாய் மூலமாக பாபா நமக்கு படிப்பிக்கின்றார் என சொல்கிறது. இப்போ நம்ம அந்த வாய் மூலமா நம்ம ஆத்மா சொல்றோம்,
பாபா எனக்கு புரிய வைக்கிறாரு, படிப்பிக்கிறான்ட்டு சொல்றோம். எனக்கும் புரிய வைப்பதற்கு உடல் வேண்டும் என்று தந்தை சொல்றாரு. அவருக்கும் வாயால சொல்லணும் இல்லையா, பாடத்தை சொல்லணும்னா அவருக்கு உடல் வேணும்னு சொல்றாரு. பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஞானத்தை கூற வருகின்றார் என்ற மகிழ்ச்சி ஆத்மாவில் இப்போ இருக்கிறதுன்றாரு. நீங்கள் இப்போது எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். இப்போ நம்ம பாபாக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறோம். மதுபனத்துக்கு கூட மகிமை இருக்கிறதுன்றாரு. மதுபனம்னா தேன் சொரியும் வனம், மதுபன்னா தேன் சொரியும் வனம், அதுக்கு கூட மகிமை இருக்கு. அங்கதான் முரளி வாசிக்கப்படுதுல, இந்த முரளி தான் ஆத்மாவுடைய காதுக்கு தேன் மாதிரி பாயுது. இதை கேட்க கேட்க ஆத்மா மயங்குது இல்லையா. உடலுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம், ஆத்மாக்கு உணவு இந்த முரளிதான்றாரு. அவர் தான் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார் அல்லவா. கடவுள் தான், பரமாத்மா தான் ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிறார். அனைவரும் அவரை அழைக்கிறாங்க. பதித பாவனே வாகன கூப்பிடுறது யாரு, நம்ம தான். உங்களுக்கு இங்க அவருக்கு முன்பாக அமர்ந்திருப்பதில் ஆனந்தம் ஏற்படுகிறது. மதுபன்ல நம்ம முரளி கேட்கும்போது சுயம் நம்ம சிவபாபாவுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கிறோன்ற ஆனந்தம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் அனைவரும் இங்க வந்திருக்க முடியாது. இருந்தாலும் எல்லாரும் மதுபன்ல செட்டில் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. எல்லாரும் மதுபனத்துக்கே இருக்க முடியாது. தன்னுடைய வேலை சேவை பற்றி கவனிக்க வேண்டும். நமக்கு கர்ம கணக்கெலாம் இருக்கு இல்லையா, அதனால எங்க இருக்கிறோமோ அங்க அதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். யார் எந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு கணக்கு வழக்கு செட்டில்மெண்ட்லாம் இருக்குது. நீங்க வேலைக்கு போகணும், உங்க வீட்டை கவனிச்சிக்கணும், சேவை இதெல்லாம் இருக்கும். இவற்றை நீங்க சேவை கூட செய்யணும் இல்லையா. பாபா சேவையை கூட நம்ம பாபா அறிமுகம் கொடுக்க வேண்டியது இந்த இடத்துல தான். அதனால நம்ம இங்கே தான் இருக்கணுன்றாரு. மதுபனத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்கவுங்க இடத்துலயே இருந்து நம்ம சேவையை கவனிக்கணுன்றாரு. ஆத்மாக்கள் கடலின் அருகில் தாரணை செய்து பிறகு சென்று மற்றவர்களுக்கு கூற வேண்டும். இப்போ மதுபனத்துக்கு போய் பாபா கடலா இருக்காருலே, அவர்கிட்ட போயிட்டு தாரணை பண்ணிட்டு பிறகு மற்றவங்களுக்கு போய் சொல்லி புரிய வைக்கணுன்றாரு. இல்லையெனில் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும், இல்லைன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி நன்மை செய்ய முடியும்னு கேட்குறாரு. யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. யார் யோகியா இருப்பாங்களோ, யார் ஞானியா இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு போய் இதை சொல்லணும்ன்ற ஆர்வம் இருக்கும்ன்றாரு. இப்போது சிவஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அல்லவா. பகவானுடைய வாக்கியம் கிருஷ்ணருக்காக பகவானின் வாக்கியம் என்று சொல்லப்படுவதில்லை. கிருஷ்ண பகவான் வாக்கியம் கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர். கிருஷ்ணர் தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர் ஆவார். தெய்வீக தர்மம் என அழைக்கப்படுகிறது. இப்போது தேவி தேவதா தர்மம் இல்லை, படைக்கப்படுகிறது என குழந்தைகள் இப்போது புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ கிருஷ்ணர் வாழ்ந்த தர்மம் தேவி தேவதா தர்மம், அது இப்போ இல்லை, இப்போதான் படைக்கப்படுதுன்ட்டு நம்ம புரிஞ்சிட்டோம். இப்போது நீங்கள் தன்னை தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் என சொல்ல மாட்டீங்க, ஏன்னா இப்போது நீங்க பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள்ன்றாரு. இப்போ கடவுள் செலக்ட் பண்ணியிருக்காரு நம்மள, அதனால நம்ம பிகே ஆயிருக்கனால நம்ம பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாரு. தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களாக இப்ப ஆகி கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. தேவதைகளின் நிழல் கூட இந்த அழுக்கான உலகில் பட முடியாதுன்றாரு. தேவதைகள் அவ்வளோ எவர் பியூரா இருக்கிறவங்க, அப்படி பாப் சமான் ஆகி போனவங்க, அவங்களுடைய நிழல் கூட அவங்க சொர்க்கத்துல தான் அவங்க காலே படும். அவங்களுடைய நிழல் கூட இந்த அழுக்கான உலகில் பட முடியாதுன்றாரு. இங்க தேவதைகள் வரவே முடியாது, இங்க தேவதைகள் வர முடியாதுன்றாரு. உங்களுக்காக புதிய உலகம்தான் வேண்டும்ன்றாரு. நீங்கெல்லாம் இப்ப ரெடி ஆயிட்டீங்க, தேவி தேவதை ஆயிட்டீங்கன்னா, பரிசுதா ஆயிட்டீங்கன்னா நீங்க இந்த உடலை விட்டு பறந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக இந்த உலகத்தை நான் புதுசா மாத்தணும்ன்றாரு. ஏன்னா இந்த பழைய உலகத்துல நீங்க பிறக்க முடியாது இல்லையா, அதான் சொல்றாரு. லட்சுமி பூஜை கூட செய்யறதுக்கு வீட்டை எவ்வளோ கிளீன் பண்றாங்க, வீட்டை எவ்வளோ சுத்தம் செய்யறாங்க. தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லா பூசி மொழிவி எல்லா வேலையும் பண்ணி தான் லட்சுமியை அழைப்பாங்க. அப்ப லட்சுமிய தெரியுது இல்லையா, லட்சுமின்றவங்க தேவதை, அவங்க வரணும்னா வீடே கிளீனா இருக்கணும். ஆக இந்த உலகம் அப்ப எப்படி இருக்கணும், உலகம் கூட எவ்வளவு சுத்தமாக வேண்டும் சொல்றாரு. உலகத்துல லட்சுமி வாழணும்னா, லட்சுமி நாராயண் ராஜ்யம் நடக்கணும்னா அப்ப எவ்வளவு கிளீன் ஆகணும், ஃபுல் பூமியும் கிளீன் ஆகணும்ன்றாரு. இந்த உலகம் முழு உலகமும் அழியத்தான் வேண்டும்ன்றாரு. லட்சுமியிடம் மனிதர்கள் செல்வத்தை கேட்கறாங்க. லட்சுமி பெரியவரா அல்லது ஜெகதாம்பா பெரியவரா? அம்பாளுக்கு நிறைய கோயில்கள் உள்ளனன்னு சொல்றாரு. லட்சுமிகிட்ட போயிட்டு செல்வம் கேட்பாங்க, ஜெகதாம்பாட்ட போயிட்டு எல்லாமே கேட்பாங்க. புத்திர பாக்கியம் கொடுங்க, அதை கொடுங்க, காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எல்லாமே கேட்கறது ஜெகதாம்பாட்ட, அங்காள பரமேஸ்வரிட்ட கேட்பாங்க. அம்பாளுக்கு நிறைய கோயில்கள் உள்ளன, மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. லட்சுமியை
சொர்க்கத்தின் எஜமானியாக மற்றும் ஜெகதாம்பாவை சரஸ்வதி தேவியாக சொல்றாங்கன்றாரு. ஜெகதாம்பாவை தான் பிறகு லட்சுமியாக ஆகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய நிலை தேவதைகளை விட உயர்ந்தது. இப்ப நம்மளோட நிலை வந்து, ஏன்னா நம்ம கடவுளோட சிவசக்தி சொரூபமா இருக்கிறோம் இல்லையா, இப்ப நம்மளுடைய மகிமை தான் அந்த கோயில்ல இருக்கிற அந்த அம்மன்லாம். அதனால உங்களுடைய நிலை வந்து இப்போ அந்த அந்த சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகளை விட உயர்ந்த நிலை இப்பன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கூட சிவனே இருக்கிறார் இல்லையா, சிவசக்தி சுரூபமா இப்ப நம்ம இருக்கிறதுனால அங்க இருக்கிறத காட்டிலும் இங்க நீங்க வந்து உயர்ந்த நிலை உடையவங்கன்றாரு. தேவதைகளுடையது குறைந்தது, உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிராமண குலம் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் சரஸ்வதி ஜெகதாம்பா என மகிமை செய்யப்படுகிறதுன்றாரு. அவர்கள் மூலம் என்ன கிடைக்கிறது? உலக அரசாட்சி ஆகும். இப்ப இந்த சரஸ்வதி மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? அம்மா தான் நம்ம சரஸ்வதி ஜெகதாம்பான்னு சொல்லுவோம். அவங்க மூலமா தானே இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. பிரம்மா பாபா வாய் மூலமா கிடைக்குது, பிரம்மா மூலமா கிடைக்குது, சரஸ்வதி மூலமா அந்த ஞானம்லாம் நமக்கு புரியுது இல்லையா. என்ன கிடைக்குதுன்னா உலக அரசாட்சியே கிடைக்குதுன்றாரு. அங்கு நீங்கள் செல்வந்தராக இருப்பீர்கள், அங்க உலக ராஜ்யம் கிடைக்கும். சொர்க்கத்துல நம்ம போய் அங்க செல்வந்தரா இருப்போம், அங்க நமக்கு உலக ராஜ்யமே கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு ஏழ்மையாகி பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும். அப்புறம் 2500 வருஷம் கழிச்சு நம்ம இழந்துருவோம் ராஜ்யத்தை. அப்புறம் ஏழ்மையாகி பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும். பிறகு லட்சுமியை நினைவு செய்வார்கள்ன்றாரு. அப்புறமா லட்சுமியை எல்லாரும் நினைவு செய்ய ஆரம்பிச்சாங்க பக்தியில. ஒவ்வொரு ஆண்டும் லட்சுமிக்கு பூஜை செய்யறாங்க, மேலும் அழைக்கிறாங்க. ஜெகதாம்பாவை ஒவ்வொரு ஆண்டும்லாம் அழைக்கிறது இல்லை, ஆனாலும் எப்போதும் பூஜை மட்டும் நடைபெறுகிறதுன்றாரு. எப்போது வேண்டுமானாலும் ஜெகதாம்பா கோயிலுக்கு செல்வார்கள், அம்மன் கோயிலுக்கு எப்போனாலும் போவாங்க. இங்கு கூட எப்போது விரும்பினாலும் ஜெகதாம்பாவை சந்திக்க முடியும்ன்றாரு. நீங்களும் கூட ஜெகதாம்பா அல்லவா. இங்க வந்து மம்மா தான் ஜெகதாம்பா, மாஸ்டர் மம்மான்ட்டு நம்ம எல்லாருமே யாரெல்லாம் மகாரதிகளோ அவங்க எல்லாருமே ஜெகதாம்பான்னு சொல்றாரு. அதாவது உலகத்துக்கே அம்பா. ஜெகதாம்பானா உலகத்துக்கே அம்பா. உலக மக்கள் மேல யார் வந்து பாவம் பரிதாபம் பட்டு அவங்களுக்கு சக்தி கொடுக்குறாங்களோ, வைப்ரேஷன் கொடுக்குறாங்களோ, அவங்க எல்லாருமே ஜெகதாம்பா தான். அப்ப நீங்களும் ஜெகதாம்பா அல்லவான்னு சொல்றாரு. இங்க கூட யார் விரும்பினாலும் ஜெகதாம்பாவை சந்திக்க முடியுன்றார். அனைவருக்கும் உலகத்தின் எஜமானராக ஆவதற்கான வழிகாட்டுபவர்கள் ஜெகதாம்பாவிடம் அனைவரும் நிறைய வேண்டுகின்றனர் சொல்றாரு. இங்க இந்த ஜெகதாம்பா யாருன்னா எல்லாருக்கும் உலகத்தின் எஜமானராக ஆவதற்கான வழிகாட்டுபவர்கள் தான் ஜெகதாம்பா. அவங்கள்ட்ட தான் எல்லாரும் நிறைய பேர் நிறைய வேண்டுறாங்க பக்தர்கள்ன்றாரு. லட்சுமியிடம் செல்வத்தை மட்டும்தான் வேண்டுறாங்க, ஆனா ஜெகதாம்பாவிடம் நிறைய வேண்டுதல் செய்கின்றனர். எனவே அனைவரை காட்டிலும் உயர்ந்த அந்தஸ்து வந்து இப்போது உங்களுடையதாகும் சொல்றாரு. இப்போது தந்தையிடம் வந்து குழந்தைகளாக நீங்க ஆகிட்டீங்க. இப்ப நம்ம பாபாட்ட வந்து குழந்தையா ஆயிட்டோம். தந்தை பிராப்தியை இப்ப நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய வம்சத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் இப்ப வந்து ஈஸ்வரிய குலத்துல வந்துட்டோம். பிறகு தெய்வீக வம்சத்திற்கு போவீங்கன்றாரு. இந்த நேரம் உங்களுடைய மனதின் விருப்பங்கள் எதிர்காலத்திற்காக நிறைவேறுகிறது. இப்ப நம்ம மனசுல இருக்கிற அந்த விருப்பங்கள்லாம் இந்த எதிர்காலத்துக்காக இப்ப நிறைவேறுதுன்றாரு. மனிதர்களுக்கு விருப்பங்கள் இருக்கும் அல்லவா, உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுகின்றன சொல்றாரு. அந்த எல்லா நம்மளுடைய மன விருப்பங்களும் இப்ப நிறைவேறுதுன்றாரு. இது அசுர உலகமாக இருக்கிறது. இக்காலத்தில் குழந்தைகளை எவ்வளவு பெற்றுக்கிறாங்க. குழந்தைகளுக்கு சத்தியுகத்தில் கிருஷ்ணருடைய ஜென்மம் எப்படி ஏற்படும் என்ற காட்சி கூட காட்டப்பட்டது. இப்ப பாருங்க, இந்த உலகத்துல ஒருத்தவங்களே நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறாங்க, ஆனா சத்தியுகத்துல ஒருத்தவங்களும் 2 குழந்தை தான் பிறக்கும். அதுல கிருஷ்ணரோட ஜென்மம் எப்படி ஏற்படும்ன்ற காட்சி எல்லாம் பாபா வந்து ஆரம்பத்துல காமிச்சாரு. அங்க அனைத்துமே விதிபூர்வமா தான் நடக்கும்ன்றாரு. அங்க வந்து காட்சி கிடைக்கும், அப்புறம் தான் குழந்தை வந்து உருவாகும். எல்லாமே விதிபூர்வமா நடக்கும்ன்றாரு. இங்கெல்லாம் அப்படி கிடையாது, இங்க விதியே கிடையாது, இஷ்டத்துக்கும் நடக்குதுன்றாரு. துக்கத்தின் பெயரே அங்க கிடையாது. அங்க வந்து துக்கம்னாலே என்னன்னு தெரியாது, அதற்கு பெயரே சுகதாமம். நீங்கள் பல முறை சுகத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள், நீங்க தான் அதிக சுகம் பார்த்திருக்கிறீங்கன்றாரு. தங்க மாளிகை, வேடியுரன் கர்ப்ப மாளிகையில கூட நீங்க ஜாலியா தான் இருந்தீங்கன்றாரு. நீங்க பல முறை சுகத்தை கடந்து வந்திருக்கிறீங்க, அநேக முறை நீங்க தோல்வியும் வெற்றியும் அடைந்தீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம தான் இந்த 5000 வருஷ கல்பத்தை நிறைய தடவை சுத்தி வரோன்றாரு இல்லையா. நிறைய தடவை தோல்வி அடைஞ்சிருக்கோம், நிறைய தடவை வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் மாயா மீதுன்னு சொல்றாரு. நமக்கு பாபா கற்பிக்கின்றார் என்ற நினைவு இப்போது வந்து விட்டது. இப்போ நமக்கு அந்த அம்னீஷியா பேஷண்ட் இந்த வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, கோமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளியுது, பாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்றதை இப்போ நினைவுக்கு வந்துருச்சுன்றாரு. பள்ளியிலும் ஞானத்தை படிக்கிறாங்க, நல்ல தன்மைகளை கற்றுக்கொள்கின்றனர். ஸ்கூல்ல கூட பார்த்தீங்கன்னா கல்வி கத்துக்கிறாங்க, அவங்க வந்து டிசிப்ளினையும் கத்துக்கிறாங்க இல்லையா. ஆனால் அங்க லட்சுமி நாராயணர் போன்ற நல்ல நல்ல பண்புகளை கற்பதில்லை. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒழுக்கம்
லட்சுமி நாராயணன் மாதிரி ஆகிறதுக்கான நல்ல நல்ல பண்புகள் எல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீங்க. இங்கே வந்து பாபா நமக்கு தெய்வீக குணங்கள்னா என்ன, அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, சக்திசாலியாக இருக்கிறது, எப்படி எல்லாமே டிசிப்ளினாக எப்படி லைஃப் வாழணும், ஒழுக்க முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகத்தை வென்றவங்களா எப்படி இந்த உடலை வென்றவங்களாலாம் வாழணுன்றத சொல்லி கொடுக்குறாரு. சர்வ குண சம்பன்ன என்ற மகிமையை செய்யப்படுகிறது. அந்த தேவதைகளுக்கு தான் சர்வ குண சம்பன்ன, எல்லா குணங்களும் நிரம்பியவர்கள்ன்ற மகிமை கூட செய்யப்படுகிறது. ஆக நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். இப்போ அந்த மாதிரி ஆனாதானே நம்ம அங்கே போக முடியும் சொர்க்கத்துக்கு. அப்போ எல்லா குணங்களும் நிறைஞ்சவராக மாறுங்கன்றாரு. குழந்தைகள், நீங்கள் வாழ்வில் ஒருபோதும் தொந்தரவுக்குள்ளாக கூடாது. இப்போ நம்ம பிகே ஆயிட்டு இந்த வாழ்க்கையில தொந்தரவுக்குள்ளாக ஆகக்கூடாது. ஏனென்றால் வைரம் போன்ற வாழ்க்கையென இந்த பிராமண ஜென்மத்தை மகிமை செய்யப்படுகிறது. இதனை நன்றாக பாதுகாக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஞானம் கேட்பீர்கள். இப்போ உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால முரளி நல்லா கேட்க முடியும். அதனால இந்த உடம்ப நல்லா பார்த்துக்கணும், வாழ்க்கையும் நல்லா பார்த்துக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது, அந்தந்த சின்ன சின்ன விஷயத்துல டென்ஷன் ஆகக்கூடாது. எந்த விஷயம் இருந்தாலும் பாபாட்ட சொல்லிடணும். இந்த வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்றாரு. வியாதி இருந்தாலும் ஞானம் கேட்க முடியும். சரி, உங்களுக்கு உடம்பே சரியில்லைனா கூட பிரச்சனை இல்லை, படுத்துக்கிட்டே கூட நீங்கள் முரளி கேட்கலான்றாரு. தந்தையை நினைவு செய்யவும் முடியும். நீங்கள் ஞானமும் கேட்க முடியும், பாபாவை நினைவு செய்யவும் முடியும் உடம்பு சரியில்லைனா கூடன்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே எவ்வளவு காலம் வாழ்கிறீங்களோ அவ்வளோ சுகமாக நீங்கள் இருப்பீங்க, வருமானம் கூட உங்களுக்கு ஏற்படும்ன்றாரு. இருக்கிறது ஒரு பிறவி, அந்த உலகம் அழியிற வரைக்கும் நம்ம எவ்வளோ நாளாக இருக்க போகிறோமோ தெரியாது. நம்ம அது வரைக்கும் இருப்போமா இல்லை முன்னாடியே போவோமோன்னு தெரியாது. எவ்வளோ காலம் நம்ம இருக்கிறோமோ அவ்வளோ காலம் சுகமாக நீங்கள் இருப்பீங்கன்றாரு. நீங்கள் பாபா நினைவில் முரளி கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க, வருமானம் கூட உங்களுக்கு ஏற்படும், புத்தியில் அவ்வளோ வருமானம் ஏற்படும்ன்றாரு. கர்மத்தின் கணக்கு கூட உங்களுக்கு முடியும். பழைய கணக்கு வழக்குகள்லாம் நம்ம அமைதியாக கடந்து போகும்போது எல்லாமே முடிஞ்சிரும்ன்றாரு. பாபா சத்தியுகம் எப்போது வரும், இந்த உலகம் கெட்டு போயிட்டுதுன்ட்டு குழந்தைகள் சொல்கிறாங்க. நிறைய பிகேஸ்க்கு போர் அடிச்சு கடுப்பாக இருக்குது, லைஃப் பிடிக்கல, எப்போ பாபா சொர்க்கம் வரும், இந்த உலகம் வந்து இப்படி மோசமாயிடுச்சு, வெளியே போனாலே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. தந்தை கூறுகின்றார், முதலில் கர்மாதி நிலையை அடையுங்கள். பாபா சொல்கிறாரு, கர்ம கணக்குகளை வெல்லுங்க, நீங்கள் முடிச்சாதானே முழு உலகமும் முடிப்பாங்க. முதல்ல நீங்கள் கர்ம கணக்கை முடிங்க, கர்மாதி நிலையை அடையுங்கன்னு சொல்கிறாரு. எவ்வளோ முடியுமோ நன்றாக முயற்சி செய்யுங்கள், எவ்வளோ முடியுமோ பாபா நினைவில் எல்லா கர்ம கணக்கையும் முடிங்க, பாவத்தெல்லாம் அழிங்க, நன்றாக முயற்சி செய்யுங்கள்ன்றாரு. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்கள் கூட குழந்தைகள்லாம் இருக்குன்னா வீட்டில் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க பாபாவை நினைங்கன்ட்டு. இதுதான் முறையான நினைவாகுன்றாரு. அதாவது ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கிறது தான் முறையான நினைவு. ஒரு சிவனை பக்தி செய்வதே முறையான சதோப்பிரதானமான பக்தி ஆகும். பக்தியிலே எது திரும்ப ஒழுங்கான பக்தி, சிவலிங்கத்தை வழிபடுறது தான் ஒழுங்கான பக்தி. அதுதான் முறையான சதோப்பிரதானமான பக்தி ஆகுன்றார். நிறைய தேவதைகளை நினைக்கிறீங்க இல்லையா, பிறகு தேவதைகளை நினைப்பது வந்து சதோ நிலையான பக்தின்றாரு. அதுக்கப்புறம் லட்சுமி நாராயணன் நீங்க பக்தி செய்றீங்கன்னா அது சதோ நிலையான பக்தின்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்ச கழுத தெரிஞ்சு கட்டமான மாதிரி இப்போ வந்து எல்லா பக்தியும், அதாவது 5 தத்துவங்களை கூட பக்தி செய்கிறாங்க. ஒரு மனுஷனை கூட உட்கார வச்சு காலை கழுவி குடிக்கிறாங்க. இதெல்லாம் தமோ பிரதான பக்தி இல்லையா. அதான் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுன்றாரு. நடந்தாலும் அமர்ந்தாலும் என்ன நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். இப்போ நமக்கு பக்தி முடிஞ்சிச்சு, ஞானம் பிறந்துச்சு இல்லையா, நான் ஆத்மான்றது புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவு செய்யுங்க, நடந்தாலும் சுற்றினாலும் அமர்ந்தாலும் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. பத்தித பாவனரே, விடுப்பவரே, வழிகாட்டியே என குழந்தைகள் அழைக்கிறாங்க. இவ்வாறு ஆத்மா தானே கூறுகிறது இல்லையா. குழந்தைகள்னா யார், ஆத்மா தானே, அதனால தான் என் குழந்தைகள் அழைக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொல்றாரு. பரமாத்மா சொல்றாரு, குழந்தைகள் நினைவு செய்கிறாங்க. தந்தை இப்போது நினைவுபடுத்துகிறார், ஹே துக்கத்தை போக்கி சுகத்தை தருபவரே வாருங்கள், எங்களை துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள், காப்பாத்துங்கள், அமைதியான உலகிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என நீங்க தான் நினைச்சு வந்தீங்க. அரைக்கால்பமா பக்தி பண்ணி பண்ணி என்னை கூட்டதெல்லாம் நீங்க தான்றாரு. உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன்னு சொல்லி சொல்றாரு. முக்திக்கு அழைத்து போங்கன்னு தானே கூப்பிட்டீங்க, அமைதியான இடத்துக்கு கூட்டு போங்க, எங்கே நிம்மதியெல்லாம் பாடினீங்கல்ல, உங்களை நான் பரந்தாமத்துக்கு கூட்டு போதான் வந்திருக்கிறேன்றாரு. பிறகு சொர்க்கத்துல நான் உங்களோடு இருக்க மாட்டேன்றாரு, இப்போது நான் உங்களுடன் இருக்கிறேன். இந்த சங்கம யுகத்துல தான் இந்த உடல்ல நீங்க ஆத்மா இருக்கிறீங்க, நான் வந்து இந்த பிரம்மா உடல்ல இருக்கேன். 2 பேரும் இப்பதான் சந்திச்சுக்கிறோம். இப்பதான் உங்க கூட நான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் அங்க இருக்க மாட்டேன்றாரு. அங்க நான் வரவே மாட்டேன். அங்க எந்த உடல்ல நான் வர முடியும், எங்கேயாவது பிரம்மா உடல் இருக்கு, அதுல வரேன். அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று தந்தை சொல்றாரு.
எல்லாரையும் கூட்டிட்டு போவேன்றாரு. இப்போது கல்வியை தருவதன் கூடவே வீட்டிற்கும் என்னோட அழைத்து செல்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஞானத்தை கொடுத்து நம்மள அழுக்கா இருந்த நம்மளை தூய்மையாக்கி அழகாக்கி குளிப்பாட்டி பூ வச்சு எல்லாத்தையும் அழகா சிங்காரிச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஞானத்தினால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அலங்காரம் பண்ணி தான் கூடவே கூட்டிட்டு போவார். வீட்டுக்கு அவரோடையே நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். நான் எனது அறிமுகத்தை குழந்தைகள் உங்களுக்கு நல்ல முறையில் கூறுகிறேன்னு சொல்றாரு. இப்ப அவர் யாரு, அவன் அருளால் அவன் தாள் வணங்கின் சிவபுராணத்துல பாடுறாங்க. அப்ப அவரே அவரோட அறிமுகத்தை சொல்றாரு. உங்களுக்கு நல்ல முறையில நான் யாருன்றத நானே சொல்றேன்றாரு. எல்லாமே பாடுறாங்க. ஜோதி வடிவாக இருப்பவனே, ஒளியே அப்படின்லாம் பாடுறாங்க. அப்புறமும் சில லைன்ஸ்லாம் தப்பு தப்பா இருக்குது பக்தியில. புல்லாகி பூண்டாகின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் சிலது கரெக்டா இருக்குது, சிலது தவறா இருக்குது பக்தியில. அதான் பாபா சொல்றாரு, அவன் அருளால் அவன் தாள் வணங்கினா நானே என் அறிமுகத்தை நான் உங்களுக்கு நல்ல முறையில சொல்றேன்றாரு. யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதன் ஆதாரத்தில் அங்கு பிராப்தி அடைவார்கள் சொல்றாரு. இப்ப யார் எவ்வளவு முயற்சி இங்க செய்யறோமோ நம்ம அதன் ஆதாரத்துல அங்க போய் சொர்க்கத்துல பிராப்தி அடைவாங்கன்றாரு. ஞானத்தையோ தந்தை மிகவும் அதிகம் கற்பிக்கின்றேன், எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. இதனால் உங்களுடைய பாவங்கள்லாம் அழியும். அவரை நினைச்சா போதும், பாவம்லாம் அழிஞ்சிருன்றாரு. அதனாலதான் நினைத்தாலே முக்தின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தினா திருவண்ணாமலை நினைச்சா முக்தி கிடையாது, சிவனை நினைச்சாதான் முக்தி. நினைச்சா பாவம் போயிடும். சிவனை பரமாத்மாவை ஆத்மான்னு புரிஞ்சு நினைக்கும் போதுதான் பாவம் போகும். சும்மா நினைச்சாலாம் போகாது. மேலும் பறப்பதற்கு ரெக்கை கூட கிடைக்கும்ன்றாரு. பாவம் அழிஞ்சிச்சுன்னா ஆத்மா பறக்கும்ன்றாரு. ரெக்கை ஊக்க உற்சாகம்ன்ற ரெக்கம் கிடைச்சிரும், ரெக்கை கிடைச்சிரும், பாவம்லாம் அழிஞ்சிரும். அப்புறம் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கர்ம கணக்கு இருந்தால் தானே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சுற்றி நின்றுக்கின்னு திட்டுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. ஒரு காலம் வரும் நம்மளை யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கர்ம கணக்கு முடிஞ்சிரும் இல்லையா, மாயாவும் வராது, மாயாவே போயிடும். அப்போ நம்ம ஃப்ரீ பேர்டாக இருப்போம், பறக்க ஆரம்பிச்சிடும். பாபா நினைவில் ஜாலியாக இருப்போம். ஆத்மா பறக்க ஆரம்பிச்சிடுன்றாரு. ஆத்மாவிற்கு ஸ்தூலமான ரெக்கைகளே கிடையாது. ஸ்தூலமா ஆத்மாவுக்கு எப்படி இருக்கு? ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாது, அப்புறம் ஆத்மாவுக்கு எப்படி ஸ்தூலமா ரெக்கை கிடைக்கும்? ஆத்மா ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறு புள்ளியாக இருக்கிறது இல்லையா. ஆத்மாவில் 84 பிறவுகளின் பார்ட் இப்ப பதிவாகியுள்ளது என்பது யாருக்குமே தெரியாதுன்றாரு. ஆத்மான்றது ஒரு புள்ளி, அது கண்ணுக்கு தெரியாது. அதுல பார்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குது. அதுல எத்தனை பிறவி நம்ம எடுக்கிறோமோ அந்த பார்ட் ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாதுன்றாரு. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அறிமுகம் கூட யாருக்குமே இல்லை. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், இதனை கூட யாரும் அறியவில்லை என தந்தை கூறுகின்றார். கடவுள் எப்படி இருக்கிறாரு, யாரா இருக்கிறாருன்றது கூட யாருக்குமே தெரியாதுன்றாரு. என் மூலமாக என்னை பற்றியும் எனது படைப்பை பற்றியும் புரிந்து கொள்வார்கள். ஆனா எல்லாருக்குமே ஒரு காலம் வரும், அவர் மூலமாகவே அவரை பத்தியும் அவரோட படைப்பை பத்தியும் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. நான் மட்டுமே குழந்தைகளுக்கு எனது அறிமுகத்தை தருகின்றேன்னு சொல்றாரு. ஆத்மா என்றால் என்ன, அதை புரிய வைக்கின்றேன். இப்ப அவரே நான் யார் நான் யாருன்னு எல்லாரும் கேட்டுட்டு தெரிஞ்சாங்க இல்லையா. எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சு. நான் யாருன்றதுதான் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆத்மா நான் யாருன்னா நான் ஆத்மான்றத எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். அதை அவர் தான் எல்லாருக்கும் அதை புரிய வைக்கிறார். இதைதான் ஆத்மா தன்னை உணர்தல் என்று சொல்லப்படுகிறது. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டோம்னா நான் உயிர், இந்த உடல் அல்ல, நான் அழிவற்ற ஆத்மான்றத அதை தான் தன்னை உணர்தல்ன்ட்டு சொல்லப்படுகிறது. ஆத்மா புருவத்தின் மத்தியில் இருக்கிறதுன்னு பாபா சொல்றார். புருவத்தின் மத்தியில் பிரகாசமாக ஜொலிக்கும் நட்சத்திரம் போன்றது என சொல்றாங்க இல்லையா. பக்தியில கூட சொல்றாங்க, ஆத்மா புருவ மத்தியில பிரகாசமா ஜொலிக்கும் நட்சத்திரம் போன்றது. ஆனால் ஆத்மா என்றால் என்ன, இதனை முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை சொல்றாரு. ஆத்மாவுடைய காட்சி கிடைத்தது என யாரேனும் கூறினால் அவர்களுக்கு சொல்லுங்க, நீங்க புருவ மத்தியில நட்சத்திரம் போன்று இருக்கிறது என சொல்றீங்க, பிறகு நட்சத்திரத்தில் என்ன நீங்க பாப்பீங்க, என்ன காண்பீர்கள் கேளுங்க. திலகம் கூட நட்சத்திரம் போன்று வச்சுக்கிறாங்க இல்லையா. இப்ப நெத்தியில பொட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா, அது கூட நட்சத்திரம் மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. சந்திரனும் கூட நட்சத்திரம் காட்டுறாங்க இல்லையா. உண்மையில் ஆத்மா உருவத்திலேயே நட்சத்திரம் போன்றதுதான் பாபா சொல்றாரு. ஆத்மா எப்படி ஆத்மாவுடைய உருவம் என்னன்னா அது கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னா நட்சத்திரம் மாதிரிதான் இருக்கும்னு பாபா சொல்றாரு. அது எப்ப தெரியும்னா நமக்கு இந்த 2 கண்ணால பார்த்தா தெரியாது, நம்ம மனக்கண்ணால பார்க்கும்போது தான் ஆத்மாவுடைய உருவம் தெரியும். அது நட்சத்திரம் மாதிரி இருக்கும்ன்றாரு. நீங்கள் ஞான நட்சத்திரங்கள், நீங்க எல்லாரும் யாரு, ஞான நட்சத்திரங்கள். மற்றபடி வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சம் தருகின்றன. அவைகள் எதுவும் தேவதைகள் இல்லை என பாபா புரிய வைக்கிறார்.
இப்போ அவங்க பக்தி மார்க்கத்துல சூரியனை வழிபடுறாங்க, சந்திரனை வழிபடுறாங்க, நட்சத்திரம் எல்லாத்தையும் வழிபடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து கடவுள் கிடையாது, அவங்களாம் தேவதைகள் கிடையாது. அவங்க லைட்டு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த நாடக மேடையில பல்பு மாதிரி அவங்கெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மற்றபடி நீங்க தான் ஞான நட்சத்திரங்கள்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் சூரியனுக்கு தண்ணீர் தருவதாக காட்டுறாங்க. பக்தி மார்க்கத்தில் இந்த பாபாவும் அனைத்தையும் செய்து வந்தார். இந்த பிரம்மா பாபா கூட பக்தி மார்க்கத்துல எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு வந்தார். நம்மளும் தான் எல்லா பிராமணர்களுமே எல்லாம் பக்தி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். சூரியனுக்கு தண்ணி காட்டுறது, மலர் தூவுறது எல்லாமே செஞ்சுதான் வந்திருக்கிறோம். சூரிய தேவதாய நமக, சந்திர தேவதாய நமக என கூறி தண்ணீர் கொடுக்குறாங்கன்றாரு. சூரியனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, சந்திரனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இவையெல்லாம் பக்தி மார்க்கமாகுன்றாரு. இவர் நிறைய பக்தி செய்து வந்தார். இந்த பிரம்மா பாபா கூட அவர் தான் நிறைய பக்தி, எல்லாரை விட நிறைய பக்தி செஞ்சவர் பிரம்மா பாபா தான். அதனாலதான் அவர் உடல்ல சிவபாபா வந்திருக்காரு. முதல் நம்பர் பூஜிக்க தகுந்த நிலையிலிருந்து முதல் நம்பர் பூஜாரியாக அவர் ஆயிட்டாரு. நம்பர் கணக்கிடப்படும் அல்லவா, ருத்ர மாலையிலும் நம்பர் இருக்கிறது அல்லவா. இவர் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தார். அதனாலதான் அவர் உடம்புல சிவபாபா வந்திருக்கார். இப்போது சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். இப்ப எல்லாரும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாக்கும் வயசாயிடுச்சுன்றார். எல்லா ஆத்மாக்கும் 60 வயசு, 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு, வயசாயிடுச்சு எல்லா ஆத்மாக்கும். எல்லாரும் போகணும், எல்லாரும் இந்த படிப்பை படிச்சுட்டு தூய்மையாயிட்டு பாபா கூட போகணுன்றாரு. இப்போது நான் அனைவரையும் அழைத்து செல்வேன்னு சொல்றாரு. பிறகு நீங்கள் திரும்ப கலியுகத்துக்கு வரமாட்டீங்க. இப்ப நம்ம எல்லாரும் போயிரும் பரந்தாமத்துக்கு, அதுக்கப்புறம் யாருமே கலியுகத்துக்கு வரமாட்டோன்ட்டாரு. முடிய போகுது. மற்றபடி பிரளயம் ஏற்பட்டதெல்லாம் கிடையாது, தண்ணீரில் மூழ்கியது. பிறகு ஆளிலில் கிருஷ்ணர் வந்தார் என சாஸ்திரத்துல காட்டியிருக்கிறாங்க. மகாபாரதத்துல பாகவதத்துல சொல்லியிருக்கிறாங்க. பிரளயம் நடந்துருச்சு, உலகம் அழிஞ்சிருச்சு, தண்ணீர்ல மூழ்கிடுச்சு, முழு பூமியும் முழுகிடுச்சு. பிறகு ஆளில சின்னோண்டு கிருஷ்ணர் வந்தாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பாபா சொல்றார், கடல் சம்பந்தமான விஷயமே இல்லைன்ற தந்தை இப்ப புரிய வைக்கிறார். அங்கு எதனால சொல்றாங்கன்னா, இப்ப விநாசம் நடக்கும், அப்புறம் மற்ற கண்டங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். அப்புறம் இந்த பாரதம் மட்டும் ஒரு ஆளிலை ஷேப்ல இருக்கும். அதுல கிருஷ்ணர் பிறப்பாரு. கிருஷ்ணர் எப்படி பிறப்பாருன்னா கர்ப்ப மாளிகையில பிறப்பாராம். அங்கு கர்ப்ப மாளிகையாக இருக்கும். அங்க குழந்தைகள் மிகவும் சுகமாக இருப்பார்கள். சொர்க்கத்துல இங்க கர்ப்ப சிறை மாதிரி அங்க கர்ப்ப மாளிகை இருக்குமா, அங்க குழந்தைகள் மிகவும் சுகமா சிரிச்சுக்கிட்டே பிறப்பாங்களாம். அங்க கர்ப்பத்துல கூட குழந்தைகள் சிரிப்பாங்க. இங்க அழுகுறாங்களே, அங்க சிரிப்பாங்கன்றாரு. இங்கு கர்ப்ப ஜெயிலாக இருக்கிறது, பாவத்தின் தண்டனையை கர்ப்பத்தில் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப நிறைய பாவம் பண்றாங்கல்ல, இப்ப பாவம் பண்ணா இங்கேயே சிறையில புடிச்சு போட்டுறாங்க இல்லையா. வெளியில பாவம் பண்றவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா சிறையில போட்டுருவாங்க. இதையும் தப்பிச்சு சில பேர் இருப்பாங்க பாருங்க, நல்லா வாழ்வாங்க, அக்கிரமலாம் அநியாயம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு செத்துருவாங்க இல்லையா. அப்ப சாகும்போது அங்க தர்மராஜ்கிட்ட மாட்டுவாங்க. அந்த தர்மராஜ் என்ன பண்ணுவாரு, தண்டனை கொடுப்பாரு. எங்க ஜெயில்ல போடுவாரு. எந்த ஜெயில்னா கர்ப்ப ஜெயில்ல போடுவாரு. போய் இங்க போற, இந்த இடத்துல போற, நீ பண்ணதெல்லாம் நீ திரும்ப அனுபவிப்பன்னு சொல்லிட்டு காட்சி காட்சியா காட்டுவாரு. அந்த கர்ப்ப ஜெயில தூக்கி போட்டுருவாரு. அதுதான் அதை துவாபரயுகம் கலியுகத்துலதான் கர்ப்பம் ஜெயிலா மாறிடும். ஆனா சத்தியுகம் திரேதாயுகத்துல கர்ப்பம் மாளிகையா இருக்கும்னு சொல்றாரு. இங்கு கர்ப்ப ஜெயிலாக இருக்கிறது. பாவத்தின் தண்டனையை கர்ப்பத்தில் தான் அனுபவிக்கின்றனர். எங்க தப்பிச்சாலும் கர்மாட்ட தப்பிக்க முடியாது இல்லையா. அதனால கண்டிப்பா கர்மா நமக்கு சேரும். அதான் சொல்றாரு. தர்மராஜ் சும்மா விட மாட்டாரு. இருந்தாலும் தந்தை கூறுகின்றார், மண்மனா பவன் சொல்றாரு. இப்ப நீங்க இந்த பாவத்துல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க, மண்மனா பவ, என்ன நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. கண்காட்சியில் சிலர் கேக்குறாங்க, ஏணிப்படி சித்திரத்தில் வேறு தர்மங்களை ஏன் காட்டல. ஆமா, மற்ற இந்த கல்ப மரம், கல்பவிச்ச மரம், அப்புறம் இந்த நாடக சக்கரம், இதுல எல்லாம் மற்ற தர்மம் இருக்கு. ஆனா ஏணிப்படியில மட்டும் மற்ற தர்மங்கள் இல்ல, வெறும் அந்த யாரு இந்த கிருஷ்ணர் ராதை, அப்படியே லட்சுமி நாராயணன், அப்படியே ராமர் சீதை, அப்படியே இறங்கி துவாபர அப்படியே வருவாங்க. அப்படியே அதுல தர்மம் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதான் சொல்றாரு, ஏன் அதுல காட்டலன்னு எல்லாரும் கேக்குறாங்க. மற்ற தர்மத்துக்காரங்க கேக்குறாங்கன்னா, மற்றவர்களுக்கு 84 பிறவிகள் இல்லைன்ட்டு சொல்லுங்க. மற்ற தர்மத்துல இருக்கிறவங்க 84 பிறவி எடுக்கிறது இல்ல, அதனால நீங்க சொல்லுங்கன்றாரு. அனைத்து தர்மங்களும் கல்ப மரத்தில் காட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப உங்க தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கல்பவிருட்ச மரம் படத்தை பாருங்க. அதே மாதிரி நாடக சக்கர படத்தையும் பாருங்க. அது ரெண்டுத்துலயும் மற்ற தர்மங்களை பத்தி காட்டப்பட்டிருக்குது. அதுல பிறவிகள் வேற, அதன் மூலம் நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுப்போம்ட்டு கணக்கு பாருங்கள் சொல்லி புரிய வைங்க.
அப்போ பாதியிலேருந்து வரோன்னா நம்ம அந்த ஃபுல் 84 பர்த் எடுக்க மாட்டோம். துவாபர யுகத்துலேருந்து வரவங்க 63 பிறவி அந்த மாதிரி வரும். அப்போ கணக்கு மாறும். அதை வந்து புரிய வைங்கன்றார். ஏணிப்படியில் 84 பிறவிகளை மட்டுமே காட்ட முடியும் சொல்லி சொல்கிறாரு. மற்ற அனைத்தும் அப்போ ஏணிப்படியில் அந்த யார் ஃபஸ்ட்லேருந்து நடிக்கிறாங்களோ அவங்க 84 பிறவிகள் எடுத்திருப்பாங்களே அவங்களுடைய படம் தான் ஏணிப்படியில் வருது. அதனால் ஏணிப்படியில் 84 பிறவிகள் மட்டுமே காட்ட முடியுன்றார். மற்ற அனைத்தும் காலச்சக்கரம் மற்றும் கல்பமரத்தில் காட்டப்பட்டுள்ளனன்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் அனைத்து விஷயங்களும் புரிய வைக்கப்பட்டுள்ளன. லண்டன் எங்கிருக்கிறது, மற்ற நகரங்கள் எங்கிருக்கிறது என்பதை வரைபடத்தை பார்க்கும்போது புத்தியில் வருது இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ல்டு மேப் பார்க்குறோன்னா லண்டன் இங்கே இருக்குது, மற்றதெல்லாம் இங்கே ஏஷியா இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே புத்தியில் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த கல்ப மரம், இந்த நாடக சக்கர மரத்துலலாம் பார்க்கும்போது நம்ம எந்த டைம் வரோம், நம்ம எத்தனை பிறவி எடுக்கிறோம், இதெல்லாம் புத்தியில் வந்துருன்றார். தந்தை எவ்வளவு சகஜமாக இப்போ புரிய வைக்கிறார். 84 பிறவி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என சொல்லுங்க. இப்போது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டுமானால் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இதனால் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த வித கஷ்டமும் கிடையாது. பாபா என்ன சொல்றாரு, ஒன்றும் இப்போ பக்தியெல்லாம் வந்து தலையை உடச்சிட்டாங்க இல்லையா? இங்க எதுவுமே கிடையாது. உட்காந்து பாட்டு பாடுங்க, எல்லா சமஸ்கிருத பாட்டெல்லாம் ஒப்பிச்சு கோயில்ல முன்னாடி நின்று பாட்டு பாடி கஷ்டப்பட்டு நின்று வருத்தி உடம்பெல்லாம் வருத்த சொல்லலை பாபா. எதுவுமே வேணாம், ரொம்ப கஷ்டமே இல்லை. நீங்கள் வந்து என்னை நினைவு பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு பண்ணுங்க, அவ்வளோதான்றாரு. இதனால நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு போயிடுவீங்கன்றாரு. ஆனால் சரியாக என்னை புரிஞ்சுக்கிட்டு நினைங்க, அவ்வளோதான். இதில் எந்த வித கஷ்டமும் கிடையாதுன்ட்டாரு. புள்ளியாக நான் இருக்கிறேன், என்னுடைய அப்பாவும் புள்ளியாக இருக்கிறாரு, அவர் என் கூடவே இருக்கிறார், என்னை பார்த்துக்குவார், அவ்வளோதான். வயதான மாதாஸ் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஞானம் வந்து சிவனே சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்கிறாரு. இப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு நம்ம உயிரோட எவ்வளோ காலம் இருக்க போகிறோன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு சரியான பண்ணுறாங்களே எல்லாரும். அப்போ நம்மளும் எப்போ போவோம்னு தெரியாது. அது வரைக்கும் பாபா நினைவு செய்யுங்க. பிறகு இந்த பழக்கம் உங்களுக்கு உறுதியாகணுன்றார். எவ்வளோ நேரம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்புறம் அந்த பழக்கமே வந்துடும். பாபா நினைக்கிறதே ஒரு பழக்கமாயிடும். எப்படி இப்போ டீ குடிச்சு டீ குடிக்கிறதே பழக்கமாக இருக்கு இல்லையா? 11 மணி ஆனால் டீ கேட்குது இல்லையா ஆத்மா? அது மாதிரி ஆத்மா வந்து 12 மணி ஆனால் பாபா கேட்கும். 12 மணிக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பழக்கமாயிரும் இல்லையா? பாபா நினைக்கிறது பழக்கமாயிரும்ன்றாரு. தந்தையின் நினைவில் நீங்கள் டெல்லி வரை நடந்து சென்றாலும் களைப்பு ஏற்படாது. நீங்கள் வந்து உடம்பு முடியலன்றீங்களே, நீங்கள் பாபா நினைவில் நடந்து எங்கே போனோம்னாலும் உங்களுக்கு களைப்பே வராதுன்றாரு. இங்கேருந்து நீங்கள் டெல்லி வரைக்கும் நடந்து போனால் கூட பாபா நினைவில் நடந்து போனால் களைப்பே ஏற்படாதுன்னு சொல்கிறாரு. உண்மையான நினைவு இருந்தால் தேகத்தின் உணர்வு நீங்கள், ஆனால் உண்மையாக நீங்கள் பாபா நினச்சா இந்த உடல் ஒன்று இருக்குதுன்றதே மறந்துட்டு நடப்பீங்கன்னு சொல்கிறாரு. பிறகு உங்களுக்கு களைப்பே ஏற்படாது. ஞானத்தில் கால தாமதமாக வருபவர்கள் கூட இன்னும் வேகமாக நினைவில் முன்னேறி செல்வார்கள். பாருங்களேன், லேட்டாக ஞானத்தில் பிகே ஆகுறாங்கன்னா கூட லேட்டாக வராங்க கூட இன்னும் வேகமாக, எல்லாரை விட வேகமாக நினைவில் பாபா நினைவில் முன்னேறி செல்வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லது. அதாவது பாபா நினைக்கிறதுல வேகமாக முன்னேறி போவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தூய்மையாயிடுவாங்க, சீக்கிரம் தூய்மையாயிடுவாங்கன்றாரு. நல்லது. இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு தந்தையின் பரிசுத்த நினைவிலிருந்து தேக உணர்வை நீக்க வேண்டும். தன்னுடைய கர்மாதீத நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அழியாத வருமானத்தை சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தந்தையிடம் கேட்டதை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். 5 விகாரங்களை தானம் செய்து ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், ஒரு வழி மற்றும் ஒரே ரசனை மனோநிலை மூலம் நிலத்தை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமானவர் ஆகுக. இப்போ வந்து தைரியமா ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு பாபா. ஒரு வழி ஒரு ரசனை, ஒரு பாபாவுடைய வழி, அவருடைய ரசனை, அவருடைய நினைவு என்ற ரசனையிலே அந்த மனோநிலையிலே இந்த நிலத்தை நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடம் வாயுமண்டலத்தை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமானவராக ஆகுங்க. பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. மாயாக்குள்ள பயப்படாதீங்க. எப்போது குழந்தைகளாகி நீங்கள் தைரியமானவராகி குழுவில் உங்க டீம்ல ஒரு வழியில படி நடக்கிறீங்க, ஒரு பாபாவுடைய வழி ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க மற்றும் ஒரு ரசனையின் ஸ்திதியில் இருக்கிறீங்களோ
ஒரே ரசனையில ஒரு பாபா தான் எனக்கு, அவருடைய ஸ்ரீமத் தான், அந்த வழியில அந்த ஸ்திதியில இருக்கிறீங்களோ அல்லது ஒரே காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்களோ, ஒரே காரியம்தான் பாபாவுடைய காரியம், ஈஸ்வரிய காரியத்துல தான் ஈடுபட்டு இருக்கிறீங்களோ, அப்போது தானும் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. அப்ப நீங்களும் மகிழ்ச்சியோட இருப்பீங்க, மேலும் களத்தையும் பலன் மிக்கதாக ஆக்குகின்றீர்கள். அப்புறம் நீங்க இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த வாயுமண்டலத்தையும் பலன் மிக்கதா ஆக்குறீங்க. உங்க குரூப்பும் எப்படி ஆயிடுது, உங்க களமும் வந்து குரூப் கூட பலன் மிக்கதா ஆகுறாங்க இல்லையா எல்லாரும். இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் இப்போதே விதை தூவுகிறார்கள், உடனே பலனையும் எடுக்கின்றார்கள். இப்ப விஞ்ஞானத்தின் மூலமா இப்ப வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து, ஃப்ரூட்ஸ் இந்த காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே போடுறாங்க, உடனே வந்து முளைச்சிருது, அப்படியே பலனை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சயின்ஸ் மூலமா விதை தூவுறாங்க, உடனே பலனையும் எடுக்கிறாங்க. அது போல அமைதி சக்தியின் மூலம், அது மாதிரி நீங்க சைலண்ட் சக்தி மூலம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா யோகா பண்ணீங்கன்னா சகஜமாக மற்றும் தீவிர வேகத்தில் பிரத்யட்சத்தை பார்ப்பீர்கள். இப்ப இந்த சைலண்ட் சக்தி எல்லார்கிட்ட இருந்து வர இந்த சைலண்ட் சக்தியின் மூலமா ஈஸியா தீவிர வேகத்துல ஃபாஸ்டா பாபாவுடைய பிரத்யட்சத்தை பார்ப்பீங்க. பாபா வந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பாபாவே தெரிவாரு, உங்களுடைய சைலண்ட் சக்தி மூலமா பாபாவே இந்த பூமியில தெரிவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் நம்ம எல்லாரும் மூலமா பாபா தெரிய ஆரம்பிப்பாரு. சுயம் தடைகளற்றவராகி ஒரு பாபாவின் அன்பில் மூழ்குங்க. ஒரு வழி ஒரு ரசனையில் இருக்கும்போது மற்ற ஆத்மாக்கள் தானாகவே சகயோகி ஆவாங்க. நீங்க ஒரு பாபா அவரோட அன்புல மூழ்கி ஒரு வழி ஒரு ரசனையில எல்லாரும் நடக்கும்போது எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு சொல்றாரு. பூமியும் பலன் தருவதாக ஆகிவிடும். நம்ம இருக்கிற வாயு மண்டலத்துல எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம எங்கெல்லாம் போறோமோ நமக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா எப்பன்னா தடையற்றவராகி ஒரு பாபாவோட அன்புல மூழ்கி ஒரு வழி ஒரு ரசனையில இருக்கும்போது தான் நமக்கு வந்து எல்லாரும் சகயோகி ஆவாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: யார் அபிமானத்தை மரியாதை என நினைக்கிறார்களோ அவர்கள் பணி உள்ளவர்களாக ஆக முடியாது. இப்ப தேக அபிமானத்துல இருந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் யார் தெரியுமா, என்னை பத்தி என்னன்னே தெரியாம இவங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்லாம் வந்து அந்த தலைகீழான போதையெல்லாம் சிலருக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு தேக அபிமானத்துல அந்த மாதிரி அதை போய் மரியாதைன்ட்டு நினைச்சுக்கிறாங்க, ரெஸ்பெக்ட்ன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கிறவங்க ஒருபோதும் பணி உள்ளவங்களா பாப்சமானா ஆக முடியாது. பாபா சிவபாபா வந்து நேர அகங்காரி, பணிவா இருக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு, நானே உங்களுக்கு சேவகனா வந்துக்கிறேன்றாரு. அப்ப அவரு மாதிரி நம்ம பணிவா மாறணும். அதை விட்டுட்டு இங்க வந்து நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம பேசுறோம், நம்ம அபிமானத்தோட அதை ஒரு மரியாதைன்னு நினைச்சிட்டு என்ன எல்லாரும் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து தேக அபிமானத்துல நம்ம நினைக்கிறோம்னா அவங்களால வந்து பணி உள்ளவராக ஆக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களால பணி உள்ளவராக ஆக முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். ஏகாந்த வசி மற்றும் இனிமையான அமைதி ரெண்டு சொல்லிற்கும் அதிக வேறுபாடு இருக்குதுன்றாரு. ஆனால் சம்பூர்ணத்தன்மையில் இரண்டும் சமநிலை வேண்டும்ன்றாரு. இப்ப ஏகாந்த வாசி வேற, இனிமையான அமைதின்றது வேற. ஏகாந்தன்னா ஒருவரோட நினைவுல மூழ்கி இருக்கிறது, இனிமையான அமைதின்றது நம்ம ஸ்வீட் சைலன்ஸ், பரந்தாமத்துல போய் நம்ம இருந்தாலே அதை அனுபவம் செய்ய முடியும். ஆனா ஏகாந்த வாசின்றது ஒரு பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கிறது. ஆனா நம்ம சம்பூர்ணமாகும் போது இந்த ரெண்டு சமநிலை இருக்கணும்ன்றாரு. எந்த அளவு ஏகாந்த வாசியா இருப்பீங்களோ அந்த அளவு உங்கள்கிட்ட இருந்து இனிமை கலந்த அமைதியும் வேண்டும்ன்றாரு. ஒரு பாபா நிலையில் தான் இருப்போம், விடுபட்ட நிலையில இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து அந்த இனிமை கலந்த ஒரு சைலன்ஸும் வேண்டும்ன்றாரு. ஏகாந்தத்தில் ரமணீகரம் தொலைந்து விடக்கூடாது. அதாவது ஒரு பாபா நினைவுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருந்து அந்த ரமணீகரம், அந்த மலர்ச்சி, முக மலர்ச்சி, அந்த ரமணீகரம் போயிடக்கூடாதுன்றாரு. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து சமமாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவ்வப்போது ஏகாந்தவாசி, அவ்வப்போது ரமணீகரம், ரெண்டும் மாத்தி மாத்தி இருக்கணும்ன்றாரு. எந்த அளவு கம்பீரமோ அந்த அளவு இணக்கமும் வேண்டும். அதாவது எப்படி ஏகாந்தவாசியா இருந்தாலும் ரமணீகரமாவும் இருக்கணுமோ அத மாதிரி எந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கிறீங்களோ, கம்பீரம்ன்றது பாபா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, கம்பீரம்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யறோம் அப்படின்னா அதை நான் செஞ்சேன்ட்டு சொல்லி காட்டுறோம் பாருங்க, அது வந்து கம்பீரமே கிடையாது. நான் எது செஞ்சாலும் நான் செய்யலை, பாபா செய்ய வைக்கிறாரு, அந்த மாதிரி பணிவா இருக்கிறது, செஞ்சதை சொல்லி காட்டாம இருக்கிறது, இது வந்து கம்பீரம்னு சொல்லி ஒரு முரளியில சொல்லியிருந்தாரு.
அப்ப எந்த அளவுக்கு நம்ம கம்பீரமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இணக்கமாவும் இருக்கணும், இணக்கமும் வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப இணக்கம் என்றால் அனைவருடைய சுபாவ சம்ஸ்காரத்தோடு இணைந்து செயல்படுபவர். இணக்கம்னா அவங்க வந்து எல்லார் கூடயும் சரளமா பழகுவாங்க, சரளமா வந்து எல்லாருடைய சுபாவ சம்ஸ்காரத்தோட இணைந்து செயல்படுறது தான் இணக்கம் சொல்லி சொல்றாரு. கம்பீரமா இருக்கிறதோட சேர்ந்து நம்ம இணக்கமாவும் செயல்படணும்னு சொல்றாரு. கம்பீரன்றது இப்போ ஒரு ராஜாவா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாரோடையும் அந்த இப்போ சர்வன்ட்ஸ் கூடலாம் அவங்க தனியா இருப்பாங்க, நம்ம தனியா இருப்போம். அந்த மாதிரி கம்பீரமா இருக்கிறது அதையும் சொல்றாரு பாபா. இப்ப அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாரோடையும் சகஜமா பழகணும் பாருங்க, அதுதான் வந்து இணக்கம். ராஜாவா இருந்தாலும் எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்னா எந்த சுபாவ சம்ஸ்காரமா இருந்தாலும் அவங்களோட ஒத்து போகிறது, அந்த மாதிரி சகஜமா போகிறது இணக்கம்னு சொல்லி சொல்றாரு. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சமநிலை இருக்கணும், அப்பதான் நம்ம எல்லாரோடையும் இணைஞ்சு ஒரு இடத்துல வந்து நம்ம சேவை செய்ய முடியும். அதனால இப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.